ஹாய்ங்க, இன்னைக்கு வீடியோவில் கொத்தவரங்காயை வச்சு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் கொத்தவரங்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. க்ளீன் பண்ண கொத்தவரங்காயை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணியிருக்கேன், பொடிசாக கூட கட் பண்ணலாம். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கங்க. கட் பண்ண கொத்தவரங்காயை குக்கரில் சேர்த்து தண்ணி ஊற்றி 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பொரியலுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் தனியா, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 3 காஞ்ச மிளகாய் சேர்த்து வறுபட்டதும் 5-6 பல் பூண்டு, வறுத்த வேர்க்கடலை 1 கப்பு சேர்த்து கலந்துட்டு கடைசியா 1 டீஸ்பூன் எள்ளு சேர்த்து கலந்துக்கலாம். எல்லாம் நல்லா வறுபட்டதும் பிளேட்டுக்கு மாத்திட்டு ஆறுனதும் மிக்சி ஜாருக்கு மாத்தி கொரகொரப்பா அரைச்சிக்கலாம். அதே பேன்ல இன்னும் கொஞ்சம் எண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு, 1 கொத்து கருவேப்பிலை, 1 பச்சை மிளகாய், பொடியை கட் பண்ண பெரிய வெங்காயம் சேர்த்து வதங்கினதும் வேக வச்ச கொத்தவரங்காயை சேர்த்து கலந்துக்கலாம். இதனோட 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து கலந்துட்டு 2 நிமிஷம் மூடி வச்சு வதக்கிக்கலாம். இதனுடைய வறுத்தரைச்ச மசாலாவை சேர்த்து கலந்துக்கலாம். அவ்வளவுதாங்க, டேஸ்டியான கொத்தவரங்காய் பொரியல் ரெடி. கொத்தவரங்காய் வாங்கினா ஒரு முறை நீங்களும் இந்த மாதிரி பொரியல் ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் டேஸ்டியான ரெசிபியோட வந்து நான் உங்களை பார்க்குறேன். பாய்.